சரி, நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ் யூனிட் 4 பார்க்குறோம். சரிங்களா? ஆம் ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ் சரிங்களா? ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ்ன்னா என்னதுன்னா, அதோட மீனிங் சொல்றேன். அ அதிலேயே போட்டிருக்குது. அ மேல பாருங்க ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ்ன்னு ஹெட்டிங்கே போட்டிருக்காங்கல்ல. இதுல வந்து ஃபிக்ஸ்ன்னு இருக்கு. இதுலயும் ஃபிக்ஸ்ன்னு இருக்கு. சரிங்களா? இப்ப ஃபிக்ஸ்ன்னா எப்படி? ஏதாட்டு ஒரு இது ஸ்டிக்கர ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. ஃபிக்ஸ்ன்னா ஒரு பிளேஸ் அப்படின்ன மாரி. சரியா? ப்ரீ அப்படின்னா என்னதுன்னா முன்னாடி. ப்ரீவியஸ் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ப்ரீவியஸ். சரிங்களா? ஃபிக்ஸு. அதே மாரி அதாவது என்னன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். அது எதுக்கு முன்னாடின்னா, ப்ரீவியஸா ஏதாட்டு ஒரு வேர்டுக்கு முன்னாடி அத ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது ஃபிக்ஸ் பண்ணணும். சஃப் அப்படிங்கிறத வந்து சப் அப்படின்ன மாரி நெனச்சுக்கோங்க. சரியா? இதுதான் இதோட இதோட ரூட் வேர்டு தான் நான் எழுதியிருக்கேன். சப் அப்படின்னுட்டு. சஃபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இதுக்கு கீழ அப்படின்னு அர்த்தம். ப்ரீன்னா ஒரு இதுக்கு முன்னாடி, மேல. இது வந்து ஒரு இதுக்கு கீழ. சரியா? எது ஒரு இதுக்கு முன்னாடி மேல, ப்ரீன்னா என்னன்னா, ஒரு இதுக்கு முன்னாடி மேல அப்படின்னா என்னன்னா, ஒரு வேர்டுக்கு மேல, அதாவது முன்னாடி. சரிங்களா? சப் அப்படின்னா கீழ. கீழ அப்படின்னா என்னது, ஒரு வேர்டுக்கு பின்னாடி. சரிங்களா? முன்னாடி, பின்னாடி. சரிங்களா? சப்பு. ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவருக்கு கீழ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருப்பார். அதாவது அந்த வேர்டுக்கு கீழ இருக்கிறனால இது வந்து சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஆ இப்போ வந்து இதுதான் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ். அதாவது என்னன்னா, ப்ரிஃபிக்ஸ்ன்னா என்னன்னா, ஒரு வேர்ட வந்து ஒரு ஒரு 2 ஒரு எப்படி சொல்றது? ஒரு வேர்டுக்கு முன்னாடி சேர்க்கிறது வந்து ப்ரிஃபிக்ஸு. அந்த வேர்டுக்கு பின்னாடி சேர்க்கிறது வந்து சஃபிக்ஸு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம வந்து என்னன்னா, எல்லா எக்ஸர்சைஸையும் நம்ம செய்ய போறது கிடையாது. எக்ஸர்சைஸ்லாம் வித் ஆன்ஸரோட உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கும். நான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அதனால நம்ம ரொம்ப இது வந்து எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அத மெயினான கான்செப்ட் மட்டும் சொல்றேன். அத வச்சு நீங்களே செஞ்சிடலாம். மோஸ்ட்லி நெறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். அதனால ரொம்ப டெப்த்தா போணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆ இந்த போட்டிருக்கு பாருங்க. "எ பிரிஃபிக்ஸ் இஸ் அன் அஃபிக்ஸ் விச் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் த ரூட் வேர்ட்." அதாவது அது வந்து என்னன்னா, பிரிஃபிக்ஸ்ங்கிறது ஒரு அஃபிக்ஸு. சரிங்களா? அதாவது சேர்க்கிறது. விச் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் த ரூட் வேர்ட். சரிங்களா? நான் ஏற்கனவே நெறைய தடவ ரூட் வேர்ட பத்திலாம் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன உங்களுக்கு ஈஸியாவே சொல்றேன் பாருங்களேன். இதுலயே ஒரு எக்ஸாம்பிள் உள்ள இருக்குது. அத வச்சு நான் சொல்றேன். பைசைக்கிள்ன்னு இருக்கு. சரியா? நான் இத சொல்றேன். மீனிங் சொல்றேன். உங்களுக்கு கொஞ்சம் புரியுதான்னு கொஞ்சம் பார்த்து ஈஸி தான். புரிய தான் செய்யும். சரிங்களா? பைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். டூன்னு தெரியும். சைக்கிள்னா என்ன அர்த்தம்? சைக்கிள்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். சைக்கிள்ன்னு தெரியும். சைக்கிள்னா என்னன்னு தெரியும். நம்ம ஓட்டுறத சைக்கிள்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆனா அத கரெக்ட்டா சொல்றது வந்து பைசைக்கிள்ன்னு தான் சொல்லணும். நம்ம ஷார்ட்டா சைக்கிள்ன்னு சொல்றோம். சரிங்களா? பைனா 2 சைக்கிள்னா உங்களுக்கு தெரியும். அப்படின்னா 2 சைக்கிளா? இல்ல கிடையாது. சரியா? நம்ம ஒரு சைக்கிள தான் பைசைக்கிள்ன்னு சொல்றோம். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதோட மீனிங்க சொல்றேன். எ பிரிஃபிக்ஸ் இஸ் அன் அஃபிக்ஸ் விச் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் த ரூட் வேர்ட். ரூட் வேர்ட்ங்கிறது இதுதான். சைக்கிள் தான் ரூட் வேர்ட். சரிங்களா? ஏன் இத ரூட் வேர்ட் சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். சரிங்களா? நம்ம வந்து சைக்கிள வந்து சைக்கிள்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த கிரீக்ல இருந்து வந்த வேர்ட் தான். அங்க வந்து இப்ப நம்ம வீல்ன்னு சொல்றோமா, அங்க வந்து வந்து சைக்கிள்ம்பாங்க. சர்க்கிள் அந்த மாரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவங்க வந்து வந்து சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம வந்து வீல்ன்னு சொல்லுவோம். ஆனா அவங்கள்ட்ட போய் காமிச்சோம்னா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சைக்கிள்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இது கிரீக் வேர்டு. இதோட ரூட் வேர்டு வந்துன்னு கிரீக்ல இருந்து வந்த ரூட் வேர்டு சைக்கிள்ங்கிறது. சைக்கிள்னா அங்க வீல்ன்னு சொல்லுவாங்க. இங்க வீல்ன்னா நம்ம சொல்லுவோம். அங்க சைக்கிள்னா வீல் எடுத்து குடுப்பாங்க. இப்போ அ அ கிரீக்ல முன்னாடி உள்ள வேர்டுல கிரீக் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்டின்னா, சைக்கிள் அப்டின்னு சொன்னீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, சைக்கிளோட வீல தான் தருவாங்களே தவிர, முழு சைக்கிள தரமாட்டாங்க. சரிங்களா? அதாவது அந்த அந்த வீல் வந்து 2 இருக்காம். அதனால தான் பைசைக்கிள். இதோட மீனிங் வந்து வீல். சரிங்களா? 2 வீல் இருக்கிறதுனால தான் இத வந்து பைசைக்கிள்ன்னு சொல்றாங்க. பைனா 2 சைக்கிள்னா வீல்ன்னு அர்த்தம். சரிங்களா? சைக்கிள்ல எப்பவுமே 2 வீல் இருக்கும்ல. அத மீன் பண்ணி பேர் வச்சது தான் பைசைக்கிள். நம்ம படிக்கிற மாதிரியான மீனிங்க வச்சு நீங்க படிச்சீங்கன்னா, 2 சைக்கிள்ன்னு மீனிங் வரும். ஆனா அது தப்பு. சரிங்களா? இதுதான் ரூட் வேர்ட். ரூட் வேர்ட் கரெக்ட்டா நம்மளுக்கு மீனிங் புரிஞ்சுதுனா தான், நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும்? பிரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் வந்து இத ரொம்ப எப்படி கரெக்ட்டா சொல்ல முடியும். இல்லன்னா மீனிங் வந்து டிஃபரெண்ட்டா வரும். இதுல பைனா 2 தானே, சைக்கிள்னா சைக்கிளு. 2 சைக்கிள்ன்னு தானே அர்த்தம். இல்ல அது கிடையாது. 2 வீல் இருக்குங்கிறத தான் அவங்க என்ன பண்றாங்க, 2 சர்க்கிள் இருக்குல்ல, அதனால
அவங்க பைசைக்கிள்ங்கிறாங்க. அதனால இதுதான் ரூட் வேர்டு. இதுக்கு முன்னாடி சேர்க்கிறோம். சரிங்களா? அதனால இது வந்து என்னது? ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரீவியஸா சேர்க்கும். இதுக்கு ப்ரீவியஸ். சரிங்களா? ப்ரீவியஸா இருக்கு. இந்த ரூட் வேர்டுக்கு ப்ரீவியஸா இருக்கு. அதனால ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கொஞ்சம் அடுத்தது பாருங்க. ஆடிங் இன் டு த பிகினிங் ஆஃப் ஒன் வேர்ட், சேஞ்ச் இட் இன்டு அனதர் வேர்ட். ஒரு வேர்டுக்கு முன்னாடி சேர்க்கச்சுல, அது என்னது? இன்னொரு மீனிங் தரும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வென் ப்ரிஃபிக்ஸ் அன் இஸ் ஆடட் டு த வேர்ட் ஹேப்பி, அன்னுங்கிற வேர்ட் வந்து சேர்ந்துச்சுன்னா, இட் கிரியேட்ஸ் தி நியூ வேர்ட். புது வார்த்தைய உருவாக்குது. சில வார்த்தைகள் எப்படி உருவாக்குவாங்கன்னா, இப்படிதான். எப்படி சொல்றது அப்படின்னா, வார்த்தை உருவாகுறது வந்து ஒரு ரூட் வேர்ட் ஒண்ணு இருக்கும். அதோட சின்னதா ஏதாட்டி ஒரு வேர்ட் ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ இந்த மாதிரியான வார்த்தைகள புது புது வார்த்தைகள உருவாக்குவாங்க. ஹேப்பின்னு இருக்கு. ஹேப்பின்னா தெரியும். ஆனா ஹேப்பி இல்லாம இருக்கிறதுக்கு அன்னுங்கிற வேர்ட தூக்கி முன்னாடி போட்டுருவாங்க. அன்னா நாட்ன்னு அர்த்தம். நாட் ஹேப்பி. அன்னுன்னா நாட்டுன்னு அர்த்தம். நாட் ஹேப்பின்னு அர்த்தம். சரியா? சரி. இப்போ இதுல பாருங்க. ஹியர் சில்வர் லாக்ஸ் வேர் ஸ்கேட்டர்டு அன்டைட்லி. சரிங்களா? அடுத்தது வந்து இன்ஆடிபிள். சரிங்களா? இன்ஆடிபிள் பிரேயர் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? இங்க பாருங்க. இன் தி அபோவ் சென்டென்ஸ் த வேர்ட் இன்ஆடிபிள் is formed by adding the prefix in to the root word to the root base word. சரிங்களா? ரூட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. பேஸ் வேர்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஆடிபிள்ங்கிறது, இந்த சைக்கிள்ங்கிறது இதெல்லாம் என்னது? இந்த சைக்கிள்ங்கிறது என்னன்னா ரூட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. பேஸ் வேர்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒண்ணுதான். ஆனா ஒவ்வொரு நேரத்திலயும் ஒவ்வொரு மாரி வார்த்தை சொல்லுவாங்க. கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. இல்ல ரூட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு பேஸ் வேர்டுன்னு போட்டுருக்காங்க. பேஸ் வேர்டுனாலும் இதுதான். ஹெட் அப்படிங்கிறதுனாலும் இதுதான். எதுனாலுமே இந்த இந்த மாதிரி இங்கிலீஷ்ல இருந்து ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. அதனால அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குழம்பிறக்கூடாது. ரூட் வேர்டுன்னா ஒண்ணு, பேஸ் வேர்டுன்னா இதுதான் ரூட் வேர்டு, இதுதான் பேஸ் வேர்டு, இதுதான் ஹெட் ஆஃப் த வேர்டு. இதான் மெயின் வேர்டு. சரிங்களா? ஆ அதுக்கு முன்னாடி இந்த ஆடிபிள்ங்கிறது முன்னாடி சேர்க்கச்சுல இன்ஆடிபிள். ஆடிபிள்னா கேட்கக்கூடியது, இன்ஆடிபிள்னா கேட்க முடியாதது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. A prefix is a letter or a group of word which is added to the beginning of the word in order to modify it. ஆ அதான் வேற ஒண்ணும் இல்ல. திரும்ப திரும்ப அதான் போட்டிருக்கிறாங்க. ப்ரிஃபிக்ஸ் வந்து லெட்டரு இல்லன்னா குரூப் ஆஃப் லெட்டரு. ஒரு லெட்டரா இருக்கலாம். இல்ல 2, 3 எழுத்தா இருக்கலாம். அப்படிதானே? ஒரு எழுத்தா இருக்கலாம். இல்ல 2, 3 லெட்டரா ஒரு ஒரு லெட்டரா இருக்கலாம். இல்ல 2, 3 லெட்டரா இருக்கலாம். ஆடட் டூ தி பிகினிங் ஆஃப் ரூட் வேர்ட். அதாவது இந்த ஆடிபிள்ங்கிற ரூட் வேர்டுக்கு முன்னாடி சேர்ந்து அத அதாவது அதுல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு போட்டிருக்காங்க. நான் சொன்னத தான் திரும்ப போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? யூசுவலி த நியூ வேர்ட்ஸ் ஃபார்ம்ட் இன் த ஆப்போசிட் ஆஃப் தி கிவன் வேர்ட். வழக்கமா எப்படி உருவாகுது அப்படின்னா, வழக்கமான நெறைய வார்த்தைகள் அப்படி உருவாகாது. சில வார்த்தைகள் எப்படி மோஸ்ட்லி ஆப்போசிட்டா இருக்கும். ஆக்டிவ், இன்ஆக்டிவ். சரிங்களா? அந்த மாரி. அந்த மாரி ஆடிபிள், இன்னாடிபிள் சரிங்களா? இந்த மாரி கொஞ்சம் ஆப்போசிட்டா அ கொஞ்சம் உருவாகுது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க. இன் த அபோவ் சென்டென்ஸ் வி ஆல்சோ கம் அக்ராஸ் த வேர்ட் கான்ஸ்டன்ட்லி. சஃபிக்ஸ்ங்கிறது இப்போ முன்னாடி சேர்த்தோம்னா ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொன்னோம். இல்ல எல்ஒய் வந்து பின்னாடி போட்டிருக்காங்க சஃபிக்ஸ்ன்னு. அப்பன்னா கான்ஸ்டன்ட்ங்கிற வார்த்தை இருக்கு. இப்ப கான்ஸ்டன்ட்லி சரிங்களா? கான்ஸ்டன்ட்ங்கிறது ரூட் வேர்டு. அதுல எல்ஒய்ங்கிறத பின்னாடி சேர்க்கிறோம். சஃபிக்ஸ்னா சப்ன்னு அர்த்தம். பின்னாடி ஒருத்தருக்கு கீழ அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கான்ஸ்டன்ட்லி. சரியா? சரி. இப்ப பாருங்க. அதுல எக்ஸாம்பிள் இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். பாருங்க. இதுல ஒரே ஒரு எக்சர்சைஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். மத்ததெல்லாம் நீங்க ஆன்ஸரோடயே இருக்கும். நீங்க அத பார்த்தே போட்டுக்கலாம். இதுல நான் சொல்லி தரணும்னு ஒண்ணுமே உள்ள அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல. சரியா? ப்ரிஃபிக்ஸ பத்தி போட்டிருக்கிறாங்க. அதனால இதுல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இத நான் அப்படி சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க. ஆ இருக்கு. ரைட் இருக்கு. சரிங்களா? நியூ வேர்ட் வந்து ரீரைட். ப்ரிஃபிக்ஸ பத்தி படிச்சுக்கணும். ப்ரிஃபிக்ஸ் ரூட். ரைட்ங்கிறது ரூட் வேர்ட், பேஸ் வேர்ட் இது எல்லாமே ரைட்ங்கிறது தான். சரியா? ரீங்கிற ப்ரிஃபிக்ஸ தூக்கி முன்னாடி போடுறாங்க. சைக்கிள்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன். சைக்கிள்ங்கிறது ரூட் வேர்ட், பைங்கிறது என்னது? ப்ரிஃபிக்ஸ் ரூட். சரிங்களா? அதுல வந்து பைசைக்கிள்னு உருவாக்குறாங்க. எக்ஸ்பெக்டட், அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பாராம அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க. அகெயின் சரியா? ரீ சரி. திரும்ப கொஞ்சம் பாருங்க இத.
ஆம், இதோட மீனிங் போட்டிருக்காங்க சரிங்களா? ரீன்னு போட்டிருக்காங்க. ரீனா திரும்பவும், அகைன் அப்படின்ட்டு. ரீமேட்ச்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீரைட்டு திரும்ப எழுது. ரீமேட்ச்ன்னு காட்டுறது திரும்ப ஒரு மேட்ச்சு. அன்னா நாட்டுன்னு அர்த்தம்னு போட்டிருக்கேன். கைண்ட்னா உங்களுக்கு தெரியும் ரூட் வேர்டு. அன்கைண்ட்னா பண்பில்லாம, அன்பில்லாம அப்படின்னு அர்த்தம். ப்ரீனா ஏற்கனவே சொன்னது ப்ரிஃபிக்ஸ் அதில உள்ள வார்த்தை. பிஃபோரு. ப்ரீனா பிஃபோர்ன்னு அர்த்தம். இதோட மீனிங்க போட்டிருக்காங்க சரியா? பிஃபோரு. ப்ரீ ரீடிங்னா முன்னாடி வாசிக்கிறது. நாட்டு சரியா? டிஸ்னா மீனிங் என்னது? நாட்டுன்னு அர்த்தம். ரெஸ்பெக்ட்னா மரியாதை. டிஸ்ரெஸ்பெக்ட்னா மரியாதையின்மை. மரியாதை குடுக்காம இருக்குது. டிஸ்ரெஸ்பெக்ட். மரியாதை இல்லாம நடக்கிறது. சரிங்களா? இம்முன்னு போட்டிருக்கு. அதுக்கு மீனிங் நாட்டுன்னு அர்த்தம். இது மீனிங் குடுத்துருக்காங்க. சரிங்களா? ப்ரிஃபிக்ஸோட மீனிங் குடுத்துருக்காங்க. ஆ நாட்டுன்னு அர்த்தம். இம்முன்னு அர்த்தம். இம்பாசிபிள். அதே மாரி இம்பேஷண்ட். அடுத்தது வந்து என்னது? நாட்டுன்னு போட்டிருக்கு. இது நான். சென்ஸ்னா அறிவு உள்ள. நான்சென்ஸ்னா அறிவு இல்லாம. மிஸ்னா என்னது? ராங்கு, பேடு இந்த மாரி மீனிங் வரும். மிஸ்பிஹேவ் ராங்கா பிஹேவ் பண்றது, பேடா பிஹேவ் பண்றது. சரிங்களா? அதே மாரி இதே மாரி ஒரு வார்த்தை தான் மீனிங்கா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. மிஸ் அப்படிங்கிறதுக்கு ராங்கு, பேடு இப்படிலாம் மீனிங் உண்டு. ஒண்ணுக்கு 2, 3 வார்த்தை ஒவ்வொரு 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 லாங்குவேஜ்லயும் ஒவ்வொரு மாரி இருக்கும். சரிங்களா? அதாவது அதாவது ரூட் வேர்டு தான் இது. இதுவும் வேற ஒரு லாங்குவேஜ்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. மெயினான வேர்டு கூட சேக்கச்ல பிஹேவ்ங்கிற இதில சேக்கச்ல ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு மாரி இருக்கும். சரிங்களா? சரி. அடுத்து சஃபிக்ஸ் பாருங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் இது போட்டு பாருங்க. இந்த இது இருக்கு பாருங்க. இதுல ஒரு எக்சர்சைஸ் இருக்கு. அண்டர்லைன் த பிரிஃபிக்ஸ் இன் ஈச் ஆஃப் த பாக்ஸஸ். சரியா? அன்சேஃப் அதெல்லாம் நீங்க பாருங்களேன். நீங்களே ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். பாருங்க. அடுத்து சஃபிக்ஸ பத்தி பார்க்கலாம். பிரிஃபிக்ஸ்னா முன்னாடி சேர்க்கிறது. சஃபிக்ஸ் அப்டின்னா ரூட் வேர்டுக்கு அப்படியே பின்னாடி சேர்க்கிறது. சஃபிக்ஸ் இஸ் அன் அஃபிக்ஸ் விச் இஸ் பிளேஸ்ட் ஆஃப்டர் த ரூட் வேர்ட். ரூட் வேர்டுக்கு பின்னாடி சேர்க்கிறது சஃபிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் சொன்னது தான். தீஸ் சஃபிக்ஸ் சேஞ்ச் த மீனிங் ஆர் கிராமட்டிக்கல் ஃபங்ஷன் ஆஃப் அ ரூட் வேர்ட். இத சேர்க்கச்சுல மீனிங் வந்து மாற தான் செய்யும் அப்படின்னு போட்டிருக்கு. எ சஃபிக்ஸ் லெட்டர் ஆர் குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் ஆடட் டூ த எண்ட் ஆஃப் த ஒரு ரூட் வேர்டுக்கு பின்னாடி சேரும் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து பை ஆடிங் த சஃபிக்ஸ் த கிராமட்டிக்கல் ஃபங்ஷன் ஆஃப் த வேர்ட் சேஞ்சஸ். சரியா? திரும்ப திரும்ப அதான் போட்டிருக்கிறாங்க. வேர்ட்ஸ் தட் ஆர் டிரைவ்ட் ஆர் ஃபார்ம்ட் ஃப்ரம் த பேஸ் வேர்ட் பை ஆடிங் சஃபிக்ஸ் ஆர் பை ஆடிங் சரி. இத கவனிச்சுக்கோங்க. வேர்ட்ஸ் தட் ஆர் டிரைவ்ட் ஆர் ஃபார்ம்ட் ஃப்ரம் த பேஸ் வேர்ட்னா ரூட் வேர்டு. மெயினான வேர்டு சரிங்களா? அடிப்படையா ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் முன்னாடி சேர்ப்போம். சரிங்களா? அதாவது ஒரு வேர்டுக்கு முன்னாடியோ, பின்னாடியோ சேர்த்து உருவாக்குற வேர்ட வந்து டிரைவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? டிரைவேட்டிவ்ஸ் அப்படின்னு போடுவாங்கன்னு போட்டிருக்கு. அடுத்தது பாருங்க. இதுல போட்டிருக்கு பாருங்க. இந்த லெட்டர் ஆஃப் புரொஃபசர் ஜார்ஜ் எல். ஹார்ட் வி கேம் அக்ராஸ் த வேர்ட்ஸ் லிங்குவிஸ்ட் அண்ட் எஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? த சஃபிக்ஸ் ஐசிஎஸ் மீன்ஸ் ஐசிஎஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தொடர்பான, அதற்கு தொடர்புடைய அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வேர்ட் லிங்குவிஸ்ட் மீன்ஸ் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். லிங்குவிஸ்ட் என்னதுன்னா, லாங்குவேஜ் தொடர்பா படிக்கிறது அப்படின்ட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா போட்டிருக்காங்க. அதான் ஐசிஎஸ்னா என்னதுன்னா, ரிலேட்டிங் டூ அப்படின்ன மாரி மீனிங் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. சரியா? சயின்டிஃபிக் ஆ அந்த மாரி என்னது, இந்த ஃபிக்ன்னு முடியிறதெல்லாம் என்ன ஐசிஎஸ் அப்படின்னு முடியிறதெல்லாம் என்னதான் வரும் அப்படின்னா, ஆ ரிலேட்டிங் டூ அப்படின்ற மாரி மீனிங் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? சரி. கீழ பாருங்க. ஹேப்பி, ஹேப்பினஸ். கலர், கலர்ஃபுல். ஃப்ரெண்ட்ஷிப். பின்னாடி எல்லாமே சேருது. அப்படிதானே? அதனால இது வந்து என்னன்னா, சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி. இதுல உள்ள எல்லா எக்ஸர்சைஸுமே நீங்க கொஞ்சம் பாருங்களேன். ஆன்ஸரோட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? இது நான் சொல்லிக் குடுத்தேன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பிறகு உங்களுக்கு நீங்க போட்டு பார்க்குறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும். எக்ஸர்சைஸே இல்லாம இருக்கும். அதனால இத வச்சு நீங்களே கண்டுபிடிச்சு கொஞ்சம் போட்டு பாருங்க. சரிங்களா? நான் அதுக்கப்புறம் நான் என்னது உங்களுக்கு டீச் பண்ண போறேன்னா, இப்போ ம் இதுலயே ஒரு இது இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அத பார்த்து நான் போடுறேன். ஆ இதுல கொஞ்சம் இது இருக்கு பாருங்க. இந்த மீனிங் பாருங்க. ஒரு இது வந்து ஒரு நவுன் இன்னொரு நவுனோட சேரச்சுல ரிவர், பெட் சரிங்களா? அந்த மாரி ரொம்ப ஈஸியா தான் குடுத்துருக்காங்க. நீங்களே போட்டு பாருங்களேன்.
ரிவர் போட்டிருக்காங்க. இந்த பக்கத்துல என்ன போட்டிருக்காங்க? ரிவர் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்னது? பெட் போட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்களே கொஞ்சம் போட்டு பாருங்க. கொஞ்சம் இப்ப சன் இருக்கு. இந்த இருக்கு. சன் இருக்கு. சைன் இருக்கு. சரிங்களா? இந்த மாரி ரொம்ப ஈஸியானதா குடுத்து வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்களே கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி. அடுத்து நான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற ஒரு எக்சர்சைஸ் இருந்தது. அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ம். எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். வந்துடுச்சு. கண்டுபிடிச்சாச்சு. இந்த இதுதான். சரிங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இது உங்களுக்கு சொல்றேன். ஆம். Fill in the blanks by adding appropriate prefix, suffix to the words given in brackets. சரிங்களா? Given in brackets. He was sleeping dash in his couch. கவுச்னா வேற ஒண்ணும் கிடையாது. சோஃபா மாரி இருக்கிறது வந்து கவுச் அப்படின்னு சொல்லுவாங்க. He was sleeping. சரிங்களா? அவ தூங்குறா எப்படி? கம்ஃபர்டபுள். சரிங்களா? இல்ல கம்ஃபர்டபிளி அப்படின்னு வரும். சரிங்களா? ஆ பாருங்க. அதுல மீனிங் போட்டிருக்காங்க பாருங்க. கம்ஃபர்டபிளி. சரியா? சரி. இது வந்து எதுக்காக கம்ஃபர்டபிளின்னு வருது அப்படின்னா, ஹி வாஸ் ஸ்லீப்பிங் கம்ஃபர்டபிளி இன் ஹிஸ் கவுச். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு அட்வெர்பா வருது. ஒரு வெர்புக்கு பின்னாடி வர்றது அட்வெர்ப் ஃபார்மா இருக்கும். எப்படி அப்படின்ட்டு வருது. ஹவ் அப்படின்னு. அதனால கம்ஃபர்டபிளின்னு தான் வரும். ஹி வாஸ் கம்ஃபர்டபுள் போட முடியாது. ஹி வாஸ் கம்ஃபர்டபுள்னு போடலாம். ஹி வாஸ் ஸ்லீப்பிங். அவ தூங்குறா. எப்படி தூங்குறா? கம்ஃபர்டபுளா தூங்குறா அப்படின்னு கம்ஃபர்டபிளி அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அதனால இது வந்து என்னதுன்னா, கம்ஃபர்டபிளிங்கிறது வந்து என்னது? சஃபிக்ஸா சேர்க்குறாங்க. பின்னாடி சேர்க்குறாங்க. சரிங்களா? இங்க பாருங்க. பின்னாடி சேர்த்து போட்டிருக்காங்க பாருங்க. கம்ஃபர்டபிளி. அட்வெர்ப். சரிங்களா? இது வந்து ஒரு அட்வெர்ப். அடுத்து பாருங்க. காவ்யா ரைட்ஸ் எ டேஷ் சைக்கிள் டூ காவ்யா ரைட்ஸ் எ டேஷ் டூ ஸ்கூல். இது வந்து ஒரு ஆர்டிகிள் இருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு சைக்கிள் நவுன் தான். ஆனா, இத வந்து என்னது கரெக்ட்டான வேர்ட் என்னது? பைசைக்கிள். சரிங்களா? பைசைக்கிள்ன்னு தான் உச்சரிக்கணும். அதான் ஆரிஜின். அப்பந்தான் வரும். இதே நீங்க கிரீக் வேர்ட்ல பார்த்தீங்கன்னா, வீலுன்னு மட்டும் போட்டிருக்கும். பைசைக்கிள் அப்படிங்கிறது தப்பு. சரிங்களா? அந்த பைசைக்கிள்ன்னு தான் வரணும். சைக்கிள்ன்னு வரக்கூடாது. அப்பன்னா, இதுல பக்கத்துல ஆர்டிகிள் போட்டிருக்காங்க. அது பக்கத்துல என்ன பண்றோம்? பைசைக்கிள்ன்னு மீனிங் போடுறோம். சரிங்களா? இதுக்கு பைசைக்கிள்ன்னு வரும். இது ப்ரிஃபிக்ஸ். தேர் வாஸ் ஒன்லி எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்பிள் இன் த தியேட்டர். சொல்லச்சுல ஈஸியா இருக்கு. ஹேண்டுங்கிறது கையின்னு மட்டும் இருக்கு மீனிங். இதுவும் ஒரு நவுனு தான். பட் தேர் வாஸ் ஒன்லி எ இருக்கு பாருங்க. ஹேண்ட்ஃபுல். கம்மியா தான் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த மீனிங்ல போட்டிருக்காங்க. இட் இஸ் இல்லீகல் டு கட் சாண்டல்வுட் ட்ரீஸ். சந்தன மரத்த கட் கட் பண்றது இதுல பாருங்க மீனிங்கு லீகல்னு போட்டிருக்காங்க. இட் இஸ் லீகல். சில கண்ட்ரில லீகலா இருக்கலாம். ஆனா நம்ம ஒரு கண்ட்ரில இல்லீகல் தான். அது அது மட்டும் இல்லாம லீகல்னு போட்டிருக்காங்க. நம்ம ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ் தான் உருவாக்குறோம். அப்படிதானே? அப்பன்னா இந்த வேர்ட அப்படியே போடக்கூடாது. அப்படின்னா இல்லீகல் அப்படின்னு போடுற மாதிரி என்ன பண்ணணும்? இந்த வேர்டு கூட ஏதாட்டி ஆட் பண்ணி போடணும். அப்போ உங்களுக்கு கரெக்ட்டான மீனிங் வரும். இட் இஸ் இல்லீகல் டூ கட் சாண்டல்வுட் ட்ரீஸ். சரியா? அடுத்தது பாருங்க. த டேஷ் ஆஃப் பிரசிடென்ட் ஹேஸ் பீன் எக்ஸ்பெக்டட் ஃபார் த லாஸ்ட் ஹால்ஃப் அன் ஹவர். த டேஷ் ஆஃப் இல்ல அரைவ்ன்னு போட்டிருக்கு. அரைவ்ன்னா என்னது? ஹி அரைவ்டு அப்படின்னா வெர்ப் ஃபார்ம்ல இருக்குது. சரிங்களா? இத வந்து என்ன பண்ணணும்? ஆர்டிகிள் இருக்கு. ஆர்டிகிள் இருந்துச்சுனாலே இது நவுனா மாத்திரணும்னு அர்த்தம். அரைவ்னா அரைவல்ன்னு வரும். அப்படிதானே? அரைவல்னா வருகை. சரிங்களா? பார்க்குறீங்களா? ஆன்ஸர் மேல பாருங்க. அரைவல்ன்னு போட்டிருக்கு. 5வது இது பாருங்க. அரைவல்ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா வருகைன்னு அர்த்தம். சரியா? அதாவது என்ன போட்டிருக்குன்னா, த அரைவல் ஆஃப் பிரசிடென்ட்டோட வருகை வந்து எல்லாரும் ஆ கடத் அ கடந்த காமன் நேரமா லாஸ்ட் ஒரு காமன் நேரமா என்னது அவங்களோட வருகைய வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? அரைவல் அப்படின்னு வரும் இந்த இடத்துல. சரியா? த மேன் பிஹேவ்டு இன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கிரவுட். சரியா? த மேன் பிஹேவ்ட் நார்மலி அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? ஏன் நார்மலின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா,
இத வ இ பி த மேன் பிஹேவ்ட் எப்படி பிஹேவ் பண்ணான்? வெர்ப்க்கு பின்னாடி வருது. அட்வெர்ப் ஃபார்ம மாத்தணும். ஆ அப்டின்னா நார்மலி ஹீஸ் அன் நார்மல் பெர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு செயலை வந்து இது பண்ணச்சுல வந்து இந்த மேன் பிஹேவ்ட் நார்மலி சரியா? எல்ஒய் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு சேர்ப்பாங்க. இது வந்து சஃபிக்ஸ். அடுத்தது பாருங்க. ஸ்வாதி ஹேட் நோ இன்டென்ட் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, ஹேட் நோ வெர்ப் இருக்கு. 12 டென்ஸ் பார்த்து தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெர்ப் இருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன வரும்? ஒரு நவுன் வரணும். ஒருத்தர் என்ன ஏதாட்டும் ஒண்ணு செஞ்சிருக்காங்க. ஏதாட்டும் ஒரு பொசஸ் பண்றாங்க. ஒரு வெர்புக்கு பின்னாடி எப்படி சொல்றது? ஒரு வெர்புக்கு பின்னாடி ஒரு நவுன் ஒண்ணு வரணும். அதாவது ஆப்ஜெக்ட் ஒண்ணு வரணும். அப்படிதானே? இன்டென்ட்ன்னு போட்டிருக்கு. இது ஒரு வெர்ப் ஃபார்ம்ல இருக்குது. சரிங்களா? சுவாதி ஹேட் நோ இன்டென்ஷன் ஆஃப் விசிட்டிங் த டாக்டர். அவ சுவாதிங்கிறவ வந்து டாக்டர விசிட் பண்றதுக்கு அவளுக்கு எண்ணமே கிடையாது. அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஹேட் நோ இன்டென்ஷன். இன்டென்ட்ன்னு போட்டிருக்கு. தப்பு. இன்டென்ஷன். இது வந்து ஒரு சஃபிக்ஸ். இந்தா போட்டிருக்கு பாருங்க. ஐஓஎன் போட்டு முடிச்சிருக்காங்க. டிஐஓஎன். அதுக்கு பின்னாடி அப்படியே சேர்க்க முடியாது. சரிங்களா? ஒரு சின்ன சேஞ்ச். இதில பாருங்க இன்டென்ட்ன்னு இருக்கு. இந்த டிய தூக்கிட்டு டிஐஓஎன் போட்டு முடிச்சிருக்காங்க. சரியா? இன்டென்ஷன் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. "த பாக்டீரியா ஆர் சோ ஸ்மால் தட் யூ நீட் எ டேஷ் மைக்ரோஸ்கோப்." சரியா? "த பாக்டீரியா ஆர் சோ ஸ்மால் தட் யூ நீட் டு நீட் எ டேஷ் டு சீ தெம்." மைக்ரோனா ஸ்மால்ன்னு அர்த்தம். ஸ்கோப்னா பார்க்கிறதுன்னு அர்த்தம். சரியா? அதனால மைக்ரோஸ்கோப்னு அர்த்தம். மைக்ரோங்கிறத முன்னாடி போட்டிருக்காங்க. சரியா? அதனால இது வந்து என்னது? ஒரு ப்ரிஃபிக்ஸ். இப்படிதான் ஒரு வேர்டும் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? சின்னதா ஒரு எல்-ஒய் போட்டு முடிக்கிறது அப்படிலாம் கிடையாது. ஒரு வேர்டாவும் நம்மளுக்கு இது பண்ணலாம். சரி, இன்னொரு இது நான் உங்களுக்கு பார்த்து வச்சிருந்தேன். அதுக்கு அப்படியே பக்கத்திலேயே இருக்கு பாருங்க. ஃபார்ம் 2 டெரிவேட்டிவ்ஸ். அதாவது 2 வார்த்தைய உருவாக்குங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இவங்க போட்டு விட்டாய்ங்க. ஹானஸ்ட்ன்னு போட்டிருக்கு. சரியா? ஹானஸ்ட்ங்கிறது என்னது? ஒரு அட்ஜெக்டிவ். டிஸ்ஹானஸ்ட் ஒரு அட்ஜெக்டிவ். சரியா? ஹானஸ்ட்ங்கிற ஒரு வார்த்தைய குடுத்துருக்காங்க. இல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 அவங்களே செஞ்சிருக்காங்க. ஆ 2 டெரிவேட்டிவ்ஸ் உருவாக்கணும். இந்த ஹானஸ்ட்ங்கிற வார்த்தைய வச்சு 2 இது உருவாக்கணும். ஹானஸ்ட்டோட அப்படியே ஆப்போசிட் என்னது? ஏற்கனவே பார்த்தோம். டிஸ்ஹானஸ்ட் என்னது? ஹானஸ்ட் இல்லாம. ஹானஸ்டி வந்து நவுன் ஃபார்ம்ல இருக்கு. நவுன். சரியா? நவுன் ஃபார்ம்ல இருக்கு. ஒய் போட்டு முடிச்சிருக்காங்க. சரியா? டிஸ்ஹானஸ்ட்ங்கிற ஒரு வார்த்தைய உருவாக்கியிருக்காங்க. நேர்மையற்ற அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. நேர்மை அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. சரியா? இப்படி நம்ம மத்ததுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அதனால அத மட்டும் பார்க்கலாம். சரியா? பாருங்க மேனேஜ் பாருங்க. மேனேஜ் அப்படிங்கிற வெர்ப் ஃபார்ம்ல இருக்கு. ஆ மேனேஜ்ங்கிறதுக்கு இன்னொரு இது என்ன உருவாக்கலாம்? மேனேஜர். இந்தா கீழ போட்டிருக்கு மேனேஜர். இன்னது இன்னொன்னு என்ன உருவாக்கலாம்? மேனேஜ்மென்ட். சரியா? 2 இது இருக்கு. 2 உருவாக்கியிருக்காங்க. சரியா? அடுத்து டிஃபர் பாருங்க. டிஃபர்ங்கிறது உங்களுக்கு தெரியும். டிஃபரண்ட். அட்ஜெக்டிவ். டிஃபரன்ஸ். சரியா? அட்ஜெக்டிவும் உருவாக்கியிருக்காங்க. அத நவுன் ஃபார்ம்லயும் உருவாக்கியிருக்காங்க. டிஃபர்ங்கிறதுலருந்து ஒரு அட்ஜெக்டிவ் உருவாக்கியிருக்காங்க. ஹி இஸ் எ டிஃபரண்ட் பெர்சன். டிஃபரன்ஸ். தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். சரியா? அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பியூட்டிய பாருங்க. பியூட்டி நவுன் ஃபார்ம்ல இருக்கு. அதுக்கு அட்ஜெக்டிவ் உருவாக்கியிருக்காங்க. இதுவும் அட்ஜெக்டிவ் தான். இதுவும் அட்ஜெக்டிவ் தான். பியூட்டிஃபுல்ங்கிறது வந்து கான்வர்சேஷன்ல இருக்கிற இது. டிஇஓயுஎஸ். சரி, ஐன்னு போட்டிருக்காங்க. ஐக்கு பதிலா இஓயுஎஸ். பியூட்டியஸ் அப்படின்னு வரும். இதுவும் அழகு சம்மந்தப்பட்டது தான். இது அழகான, அழகானன்னு அர்த்தம் தான். 2க்கும் ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. இது பேச்சு வழக்குல நம்ம இந்த பியூட்டிஃபுல்ங்கிறது யூஸ் பண்றோம். இது பியூட்டியஸ்ங்கிறது இலக்கிய வடிவில யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க பீஸ்னா அமைதி. பீஸ். பீஸ்ஃபுல். பீஸ் மேக்கர். அமைதி வந்து கொண்டு வர்றவரு. பீஸ்ஃபுல் பெர்சன். ஆ இது அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. தேர் இஸ் நோ பீஸ். பீஸ்ங்கிறது என்னது? ஒரு நவுன் ஃபார்ம்ல இருக்கு. சரியா? அரேஞ்ச். அரேஞ்ச் பண்ணிட்டோம். அரேஞ்ச்டு. அரேஞ்ச்மென்ட்.
சரிங்களா? அரேஞ்ச்மெண்ட் சரிங்களா? அரேஞ்ச்டு அரேஞ்ச்டுங்கிறது என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்குது. அரேஞ்ச்மெண்ட் சரிங்களா? அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு போடுறோம். கலெக்ட் இருக்கு. கலெக்ட் 1 தான் 2 தான் நம்மளால உருவாக்க முடியும்னு கிடையாது. 1க்கு 2க்கு மேலயும் உருவாக்க முடியும். கலெக்ட்ன்னு இருக்கு. கலெக்ஷன் சரியா? கலெக்ஷன் இன்னைக்கு கலெக்ஷன் என்னது? அடுத்து வந்து கலெக்டர் போட்டிருக்காங்களா? கலெக்டிவ் போட்டிருக்காங்களா? கலெக்டிவ்னா மொத்தமா அப்படின்னு. கலெக்டர்ன்னு தெரியும். அ இதோட இன்னொன்னு என்ன சொன்னா கலெக்டரேட். கலெக்டரேட்னா என்ன? கலெக்டர் இருக்கிற இடம். கலெக்டர் ஆஃபீஸ வந்து என்ன சொல்லுவாங்க? கலெக்டரேட்டும்பாங்க. இந்த மாரி சொல்லிக்கிட்டே போலாம். அப்ரூவ்ன்னு போட்டிருக்காங்க. அப்ரூவல். அப்ரூவ் வந்து வெர்ப் ஃபார்ம்ல இருக்கு. அப்ரூவல். டிஸ்அப்ரூவ். அப்ரூவ்ங்கிறது வெர்ப் ஃபார்ம்ல இருக்கு. அப்ரூவல்ங்கிறது நவுனு. டிஸ்அப்ரூவ் இது வெர்ப் ஃபார்ம்ல இருக்கு. டிஸ்அப்ரூவ்டு. அப்ரூவல் குடுக்கல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ரூவல் குடுத்துட்டாங்க. அப்ரூவல் குடுக்கல. அனுமதி அப்ரூவ்னா என்னது? அனுமதி குடுத்துட்டாங்க. அனுமதி குடுக்கல. சரியா? நரேட்ன்னா என்னது? ஆம் இல்லாட்டி நரேட் பண்றது. ஸ்டோரிய நரேட் பண்றது சொல்றது. நரேட்டர். யார் நரேட் பண்றாங்க? அவங்கள வந்து நரேட்டர்ம்பாங்க. நரேஷன். அந்த கதை தொகுதி. அந்த இது அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே நரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸு சரியா? கிளாசிக் பழமையான கிளாசிஃபை பிரித்து சொல்லு. கிளாசிஃபை பண்ணு அப்படி இனவாரி கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸா பிரிக்கிறாங்கல்ல, அதே மாரி கிளாசிஃபை பண்ணி சொல்லு. கிளாசிஃபிகேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. கிளாசிஃபை போடலாம், கிளாசிஃபிகேஷன் போடலாம். கிளாசிக்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. பழமையான, தொன்மையான, கிளாசிக் மியூசிக்லாம் பார்க்குறேன் அப்படிம்பாங்கல்ல, அந்த இது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் போட்டு பாருங்க. சரியா? கொஞ்சம் இது போட்டு பாருங்க. எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். எல்லாமே நான் சொல்லிட்டோம்னா உங்களுக்கு இதா இருக்கும். இத மட்டும் நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். சரிங்களா? இதோட மீனிங் மட்டும் தான். இத நீங்க டிக்ஷனரில நீங்களே பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு தடவ சொல்றேன். ஆ எப்படி சொல்றது? நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் டிக்ஷனரில எடுத்து பார்க்கணும். இத மேலயே அப்படிதான் போட்டிருப்பாங்க. டிக்ஷனரில எடுத்து பாருங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆ கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? இது மட்டும் நான் சொல்றேன். ஆ அப்படியே டைரக்ட்டாவே கொஞ்சம் சொல்ல முயற்சி பண்றேன். சரிங்களா? அ லிங்குயிஸ்ட் லிங்குயிஸ்டிக்ஸ்னா என்ன அர்த்தம்? லிங்குயிஸ்டிக்ஸ்னா என்ன அர்த்தம்னா, அ லாங்குவேஜ பத்தி ப லாங்குவேஜ பத்தி நம்ம என்ன பண்றதுன்னா, சயின்டிஃபிக்கா படிக்கிறது. லாங்குவேஜ பத்தி ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷு, தமிழ் இந்த மாரி ஒரு லாங்குவேஜ பத்தி படிக்கிற லிங்குயிஸ்ட். சிலவங்க கூட லிங்குயிஸ்ட்ன்னு பேருக்கு பக்கத்துல போட்டிருப்பாங்க. அந்த லாங்குவேஜ பத்தி ஒரு பெரிய வல்லுனர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது அவங்க பேர் பக்கத்திலேயே போட்டுருவாங்க. லிங்குயிஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. லாங்குவேஜ பத்தி படிக்கிறது. நியூமிஸ்மேட்டிக் அப்படின்னு ஒரு இது போட்டிருக்கு. நியூமிஸ்மேட்டிக் அப்படின்னா என்னதுன்னா, ஆ இது வந்து என்னன்னா, த ஸ்டடி ஆஃப் மணி அண்ட் காயின்ஸு. பழைய காலத்து காயினா இருக்கலாம். அந்த மணி ரூவா நோட்டா இருக்கலாம். அதோட வேல்யூ பத்தி அ அப் மதிப்பீடு பண்றது. அந்த மாரியான விஷயத்துங்கலாம் சொல்றது நியூமிஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எலக்ட்ரோ டைனமிக்ஸ் சரியா? எலக்ட்ரோ டைனமிக்ஸ்ன்னு பார்க்குறீங்க. சரி அப்ப எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டதுன்னு உங்களுக்கே தெரியும். எலக்ட்ரோ டைனமிக்ஸ் த ஸ்டடி ஆஃப் த வே தட் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அஃபெக்ட் ஈச் அதர். சரிங்களா? எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது. ஃபெனடிக்ஸ் ஃபெனடிக்ஸ் வந்து ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஃபோனடிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபெனடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆ இத கூட நம்ம ரூட் வேர்ட வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃபோனுக்கு எதுக்கு பேர் வச்சாங்க? ஃபோனுங்கிறது வந்து என்னன்னா, ஒரு பக்கத்துல இருக்கிற சவுண்ட இன்னொரு இடத்துல கேட்கறது. டெலிஃபோன். டெலிஃபோனுன்னு பேர் வச்சிருக்காங்க. டெலினா தூரத்துலன்னு அர்த்தம். ஃபோனுனா சவுண்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபோனுனா சவுண்டுன்னு அர்த்தம். எதுக்கு டெலிஃபோன்னு பேர் வச்சாங்க? ஃபோனுனா சவுண்டுன்னு அர்த்தம். டெலினா தூரத்துலன்னு அர்த்தம். தூரத்துல இருக்கிற சத்தத்த கேட்கறதுக்காக தான் ஃபோ டெலிஃபோனுன்னு பேர் வச்சாங்க. சரிங்களா? சரி. நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட்டா எழுதி காமிக்கேன். டெலி பிளஸ் ஃபோன். சரி. ஃபோனுன்னா சவுண்டுன்னு அர்த்தம். டெலின்னா தூரத்துலன்னு அர்த்தம். அதாவது இதே இதே பாருங்களேன். அது ஃபோனுங்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட்டு 4, 5 எழுத்து வந்துடுச்சா? ஃபோனுங்கிற வார்த்தை வந்துடுச்சா? அப்பன்னா ஃபோனுங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே புரிஞ்சிரணும். சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்பன்னா சவுண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாட்டி இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? 4வது ஒரு இது பாருங்க. இந்த ஸ்டடி ஆஃப் ஸ் ஸ்பீச் சவுண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு. அப்பன்னா ஃபோனுன்னா சவுண்டுன்னு சொல்லிட்டோம். அப்பன்னா சவுண்ட் சம்மந்தப்பட்டது ஏதாட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டடி ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு. பேசுற பேசுற சத்தம் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? அப்பன்னா ஃபெனடிக்ஸ்னா சி தான் ஆன்சர். அடுத்து ஆஸ்தெடிக்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஆஸ்தெடிக்ஸ்னா என்னது? த ஸ்டடி ஆஃப்
பிரின்சிபல் ஆஃப் பியூட்டி ஏற்கனவே உங்களுக்கு இத நான் பார்த்துருக்கேன். அழகியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகியல பத்தி இது பண்றது. ஸ்டடி ஆஃப் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பியூட்டி அழக பத்தி படிக்கிறது. சரிங்களா? அழகியல் அப்படிம்பாய்ங்க. அடுத்து ஜெனடிக். ஜெனடிக் இன்ஜினியரிங் 7ஆம் அறிவு படத்துல ஜெனடிக் ஜீனு அவங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்பனா ஜீன் சம்மந்தப்பட்டதெல்லாம் என்னது? அத பத்தி படிக்கிறது ஜெனடிக்ஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா? அது பாருங்க. த ஸ்டடி ஆஃப் ஜீன்ஸ். ரூட் வேர்டே அதான். ஜெனடிக்ஸ்னா ஜீனா சம்மந்தப்பட்டது படிக்கிறது. சரிங்களா? அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது நம்பர வச்சு என்ன பண்றது? போன போ போன பாப்புலேஷன்ல வந்து எ எத்தன கோடி மக்கள் இருந்தாங்க, கணக்கீடு பண்றது. அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறது. இப்போ ஒவ்வொரு இதோட கம்பேர் பண்ணி அத பத்தின இன்ஃபர்மேஷன் நம்பர வச்சு என்ன பண்றது? அதிகமா அத பத்தி தெரிஞ்சுக்கிறது. இங்க பாருங்க. அதிலே போட்டிருக்கு பாருங்க. த ஸ்டடி ஆஃப் ப்ராசஸிங் டேட்டா ஃபார் ஸ்டோரேஜ் அண்ட் ரெட்ரீவல் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பாலிடிக்ஸ் உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட்ட பத்தி படிக்கிறது. கவர்மெண்ட்ல உள்ள பவர வச்சு என்ன பண்றது? அரசாங்க பவர வச்சு என்னது மக்கள ஆள்றது. மக்களுக்கு என்னென்ன சலுகை குடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறது தான் என்னது பாலிடிக்ஸ். சரிங்களா? அரசு கவர்மெண்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறது. அத வச்சு என்ன பண்றது? மக்களுக்கு என்னென்ன அந்த பவர வச்சு என்ன பண்றது? மக்களுக்கு என்ன உதவிகள்லாம் பண்ண முடியும்னு படிக்கிறது. த ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் யூசிங் பவர் இன் பப்ளிக் லைஃப். சரியா? கவர்மெண்ட்ட பத்தி படிக்கிறது. பாலிடிக்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து ஏரோநாட்டிக்ஸ். ஏரோநாட்டிக்ஸ்னா என்னது? ஏரோநாட்டிக்ஸ்னாலே விமானத்த பத்தி படிக்கிறது. சரிங்களா? அது எதுல இருக்கு? த ஸ்டடி ஆஃப் பில்டிங் அண்ட் ஃப்ளையிங் ஏர்கிராஃப்ட். ஏரோநாட்டிக் படிப்பாங்க. அதில சின்ன எப்படி மிஷினரி ரிப்பேர் பார்க்குறது வச்சு படிக்கிறது. அத எப்படி அதில எப்படி பறக்கிறது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது ஏரோநாட்டிக்ஸ். அது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இது பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் விஷயமா நம்ம என்ன பண்றது? அதில உள்ள டேட்டாவ பத்தி படிக்கிறது. இதில நெறைய இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிறது மெடிக்கல்ல யூஸ் பண்ணுவாங்க. நெறைய விஷயங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. த ஸ்டடி ஆஃப் அனலைசிங் இன்ஃபர்மேஷன் ஷோன் இன் நம்பர்ஸ். மெடிக்கல் இதில யூஸ் பண்ணுவாங்க. நெறைய ஒவ்வொரு இதுலயும் கம்ப்யூட்டர் இதில டேட்டா தகவலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெறைய இதில யூஸ் பண்ணுவாங்க. இதான் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த புக்ல இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எடுத்து இந்த எக்சர்சைஸ் மட்டும் போட்டு பாருங்க. ஆ தெரிலன்னா ஆன்ஸர பார்த்து இது பண்ணுங்க. ஒவ்வொன்னுக்குமே உங்களுக்கு மீனிங் தெரியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸா இருந்தனா, மீனிங் கண்டிப்பா தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. மீனிங் தெரிலன்னா, டிக்ஷனரி எடுத்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது நானே எல்லாம் சொல்லிக் குடுத்துட்டேன்னா, ஒண்ணுமே இல்லாத மாரி இருக்கும். சரிங்களா? நீங்க கொஞ்சம் எக்சர்சைஸ் போட்டு பாருங்க. நெறைய இது இருக்கு. சரிங்களா? எப்படி சொல்றது? ஒரு 5, 6 இது இருக்கும். கொஞ்சம் முக்கியமானத மட்டும் நான் சொல்லிட்டேன். இப்ப அக்யூரேட் இந்த இந்த இது இருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸி தான். அக்யூரேட் போட்டிருக்கு. கீழ பாருங்க இன்அக்யூரேட் போட்டிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் போட்டிருக்கு. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் போட்டிருக்கு. பிராக்டிஸ் போட்டிருக்கு. மால்னா என்னன்னா பேடுன்னு அர்த்தம். சரிங்களா? அந்தா போட்டிருக்கு 3வது மால் பிராக்டிஸ். சரியா? டெக்னாலஜி போட்டிருக்கு. டெக்னாலஜிக்கல் போட்டிருக்கு. ஃபேஷன் போட்டிருக்கு. ஃபேஷனபிள் போட்டிருக்கு. டிஃபரெண்ட் போட்டிருக்கு. டிஃபரன்ஸ் போடலாம். இன்டிஃபரெண்ட் போடலாம். உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு தெரியிறத ச சைல்டு இருக்கு. சில்ட்ரன் போட்டிருக்கு. சைல்டிஷ் போடலாம். சரிங்களா? அடுத்தது அ நேஷனல் போட்டிருக்கு. நேஷனாலிட்டி போடலாம். அ சரிங்களா? இன்டர்நேஷனல். அடுத்து ஆரிஜின் போட்டிருக்கு. ஒரிஜினல் போட்டிருக்கு. அடுத்து என்ஜாய்மென்ட் போடலாம். என்ஜாயபிள்னு போட்டிருக்கு. என்ஜாய்மென்ட் போடலாம். சரிங்களா? இந்த மாரி நீங்க உங்களுக்கு மனசுக்கு தோன்ற இத வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா போட்டு பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது வரும். சரிங்களா? இன்அக்யூரேட் அக்யூரேட்லின்னு போடலாம். அக்யூரேட்லி போடலாம். ஃபர்ஸ்ட் இது அக்யூரேட்லி போட்டு பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாரி உங்களுக்கு மனசுக்குள்ள தோன்றத போட்டு பாருங்க. இந்த ஆன்ஸர்ல உள்ளது தான் போடணும்னு கிடையாது. உங்களுக்கு தோன்றது போட்டு பார்க்கலாம். சரிங்களா? அப்படி போட்டு பார்த்துட்டு, உங்களுக்கு சப்போஸ் இதுல போடாதது போட்டிருந்தீங்கன்னா, இத எடுத்து ஒரு தடவ பார்த்துக்கோங்க. ஆன்ஸர் எடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆன்ஸர் எடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிக்ஷனரில வந்து மீனிங் தெரியலன்னா பார்த்துக்கோங்க. சரிங்களா? வேற ஒண்ணும் இல்ல. தேங்க் யூ. இது ரொம்ப ஈஸியானது தான். இது ரொம்ப உட்கார்ந்து ஒவ்வொரு இதுவும் ரொம்ப வளவளன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ப்ரிஃபிக்ஸ்ங்கிறது என்னதுன்னா, ஆ அதாவது கடைசியா சொல்லிக்கிறேன். ப்ரிஃபிக்ஸ்ங்கிறதுன்னா ப்ரீனா முன்னாடி, ஃபிக்ஸ்னா அதில சேர்க்கிறது. ஒரு வேர்டுக்கு முன்னாடி அதாவது ரூட் வேர்டு, பேஸ் வேர்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி சேர்க்கிறது ப்ரிஃபிக்ஸு. சஃபிக்ஸ்னா சப்ன்னு அர்த்தம். ஆ அந்த ஹெட்டிங்லேயே போட்டிருக்கு.
பாருங்க. சப்ன்னு அர்த்தம். அதாவது ஒருத்தருக்கு கீழ, ஒருத்தருக்கு பின்னாடின்னு சொல்லச்சுல சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இப்படி வர்ற வேர்டுக்கு ரூட் வேர்டோ, பேஸ் வேர்டுக்கு பின்னாடி சேர்க்கிறது சஃபிக்ஸ். சரிங்களா? இதுலயே இன்னும் டீட்டெயில்டா நெறைய விஷயங்கள் இருக்கும். இன்னும் ஒரு எதுவுமே சின்ன டாபிக் கிடையாது. பெரிய டாபிக் தான். ஆனா இந்த புக்க பொறுத்தவரைக்கும் குடுத்திருக்கிறது வந்து எல்லாமே என்னதுன்னா, ஆம் ரொம்ப ஒரு சின்ன சிலபஸ் தான் குடுத்துருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ் எதுவுமே சின்ன விஷயம் கிடையாது. ஒரு வெர்ப பத்தி படிக்கிறனாலும், எத பத்தி படிக்கிறனாலும் கொஞ்சம் டீட்டெயில்டா படிச்சோம்னா பெருசா தான் இருக்கும். பட் உங்க சப்ஜெக்ட்டுக்கு இத பொறுத்தவரைக்கும் பார்க்கச்சல வந்து இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தான். ஏமேன் ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துட்டு இந்த உள்ள எக்சர்சைஸ மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. மேல இதுலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இதுல பாருங்களேன். இதுலலாம் மேலலாம் எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்னா போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் மாதிரியே உங்களுக்கு நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரிங்களா? அத கூட நீங்க போட்டு பார்க்கலாம். பாருங்க. தெரியலன்னா ஆன்ஸர பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆன்ஸர் பார்க்காதீங்க. நல்லா இருக்காது. சரிங்களா? ஆ ஓகே. தேங்க் யூ. இன்னைக்கு அவ்வளோதான்.